மக்கள் இந்த வண்டி செவனேன்னு நிற்கிது. மேலேருந்து குரங்கு தாவிச்சு அங்கே கண்ணாடி உடஞ்சி போச்சு. லாஸ் யாருக்கு? அந்த வண்டியுடைய முதலாளிக்கு. வண்டி முதலாளி என்னென்ன பார்ப்பல, இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சனோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் கடவுளின் ஒரு செட்டில்மெண்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே மனுஷன் இந்த முதலாளி யார்ட்டையாவது ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாப்புல. அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல, உங்களுக்கு 10 நாளில் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. 10 நாள் ஆகி அந்த ஆள் போய் கேட்குறாப்புல, கொடுக்கல, கடன் திருப்பி கொடுக்கல. 1 மாதம் ஆகுது, கொடுக்கல. அப்படியே கொடுக்காம தட்டி கழிச்சிட்டே போகிறாப்புல. இதெல்லாம் எப்படி கழிப்பாப்புல ஆண்டவன்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இதன் மூலம் அவர் செலவழிக்க போகிற பணம் அந்த கடன் பட்டிருக்காரு பார்த்தீங்களா, அந்த கடன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கிறவராக இருந்தாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் அவரை போய் அந்த பணம் சென்றடையும். இது கடவுள் வகுத்த ஒரு செட்டில்மெண்ட். சரிங்களா? உங்களை புரிய வைக்கிறேன்னு சொன்னது. இப்படியும் ஆண்டவன் செட்டில்மெண்ட் பண்ணுறான். சரிங்களா? அதுதான் சொன்னேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.